ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான். அம்மா வந்து சாதம், சுண்டைக்காய் சாதம், ரசம், எல்லா தொகையிலும் ஃப்ரிட்ஜு உள்ள இருக்குது, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை. இப்போ வந்து வானலியில் வந்து கடுகு தாளிச்சாச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், மிளகு, ஜீரகம் அதெல்லாம் வந்து தாளிச்சுக்கணும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சுண்டைக்காய் சாதம் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது வானலியில் இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம் எல்லாம் நல்லா தாளிச்சிட்ருக்கோம். இப்போது இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் சேர்த்தாச்சு. இதோட அடுத்தது தக்காளியை ஆட் பண்ணுறோம். ஏதாவது பேசுமா? பேசு, நீ பேசினாதான் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தக்காளியை வதக்கிட்டு தக்காளியை நல்லா சுருள வதக்கணும். வதக்கின பிறகு இந்த கடலையை போடுறேன். மாங்காய் போடுறேன். இப்போ இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டோம். கொஞ்சோண்டு மாங்காய், கட் பண்ண மாங்காவையும் ஆட் பண்ணுறோம். இதோட சவுச்சவை போடுறேன். சவுச்சவை ஆட் பண்ணுறாங்க. தக்காளி, மாங்காய், சவுச்சவ், கருப்பு சென்னா, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. சுண்டைக்காய் இப்போது சுண்டைக்காவையும் ஆட் பண்ணுறோம். அதோட இப்போ எல்லா காயும் ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். காரம் ஆல்ரெடி இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து கொஞ்சோண்டு ஆற்றுல இருக்க சாம்பார் பொடி தான், அது சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணணும். இப்போது தேவையான சால்ட் ஆட் பண்ணுறோம். இது நல்லா சுருள வந்துட்டு தேங்காய் போடணும். நல்லா சுருள வெந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு வடிகட்டுற இது இருக்குங்களா, அதை வச்சு நல்லா நம்ம மூடிட்டோம்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காவை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அப்படியே நெய்யை போட்டு இறக்கி வச்சு அதோட சாதத்தை பசைஞ்சு சாப்பிட்டா செம்ம எம்மியாக இருக்கும். இதே மாதிரி டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. என்னென்னா இது வந்து ரொம்ப ஈஸி டிஷ்ஷு. ஒரு சுண்டைக்காய் சாப்பிட்டு அப்படியே பசஞ்சோமா சாப்பிட்டோமா அப்படின்ட்டு ஜாலியாக இருக்கலாம். இது நல்லா வந்து வடிகட்டி போட்டு மூடிட்டோம். இது நல்லா சுருள பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிட்டோன்னா அது நல்லா ஈவனாக வந்து சுருள வேகும். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இது சாதத்தோடு நம்ம பிசைய போகிறோம்.